7 வருஷம் 100 தடவைக்கு மேலே திருத்தி எழுதின ஸ்கிரிப்ட். கதை ரெடி பண்ணுப்பா நான் பண்ணுறேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபோன் கூட எடுக்க மாட்டுறாங்க. ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணி காட்டு, அப்புறம் பேசலாம். இதுதான் கடைசியாக கிடைச்ச பதில். பசி எடுக்கும்போது வராத வழி கூட மற்றவங்க இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க கேட்கும்போது வருது. ஜெயிக்கிறவன் மட்டும் கதை சொல்லலை, தோத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனோட கதையில் தான் ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமாக இருக்கும். நான் வீட்டில் வர திட்டிகிட்டே இருக்காங்கண்ணா. அடுத்து என்ன பண்ண போகிற, ஏதாவது உருப்படியாக வேலைக்கு போறியான்னு உயிரை வாங்குறாங்கண்ணா. டேய் பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம். இதுக்கே இப்படி பண்ணிகிட்ருக்க? அது வேலையா? நான் அந்த வேலையை சொல்ல. அண்ணன் ஒரு அரை மணி நேரத்தில் குடோன் வர சொன்னார். போகணும், போகலாம். டேய் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டு. என்னாச்சுண்ணா? ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறா. டேய் இங்கே இரு, எங்கேயும் போயிடாது. அண்ணா டேய் வாடா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா அதான் கேட்டுருந்தேண்ணா, படம் பண்ண அமௌண்ட் வேணும்னு. டேய் இங்கே புரிகிற மாதிரி சொல்லு. அண்ணா அதான் ப்ரொடியூசர் கேட்டிருந்தேன்லண்ணா, நீங்கள் கூட அபோனாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல. டேய் ஆமாடா தம்பி, ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன்டா அவனை. நான் இன்னைக்கு பேசிடுறேன். சரிங்கண்ணா, மறந்துடாதீங்க. உனக்கு நான் காலையில் கூப்பிட்றேன். சரிண்ணா. சரிடா தம்பி, சரிடா. என்னண்ணா? அது ஒன்றும் இல்லைடா, அந்த பையன் ஏதோ படம் எடுக்கிறானா, அதுக்கு ஏதோ பணம் வேணுமா, அதான் அபூட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். தருவாரா அவரு? தெரில, பேசி தான் பார்க்கணும். ஹலோ தம்பி, நான் அண்ணன்ட்ட பேசிட்டேன்டா. அண்ணா சொல்லுங்கண்ணா. மேடம் தெரியும்ல? அண்ணா ஆமாண்ணா, தெரியும்ண்ணா. நான் மேடத்துக்கு வந்துடு, அது உடனே வரப்பாரு. அண்ணா ஓகேண்ணா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேண்ணா. லேட் பண்ணிடாதடா தம்பி. இல்லைண்ணா வந்துடுறேண்ணா. ஹலோ. டேய் விக்ரம், சீக்கிரம் கிளம்பு, ஒருத்தரை பார்க்க போகணுண்டா. நான் இப்போ தானே வந்துருச்சேண்ணா. நானும் இப்போ தான் எழுந்திரிச்சேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் கிளம்பா. சரிண்ணா, வரண்ணா. சரி ஓகே. விக்ரம் 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 நான் வெற்றி பெற்றவன். நான் அவன்கிட்ட ஒன்லைன் மட்டும் சொன்னா, அதையும் ஷார்ட்டாகவே சொல்லிடுண்ணா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன்டா. அண்ணா ஏய் வாடா தம்பி.
ஏய் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகேண்ணா. நான் பசங்களை பற்றி சொல்லியிருந்தேன்ல, வந்திருக்கானுங்கண்ணா. டேய் வர சொன்னாரா? வாங்க. வணக்கண்ணா. ம். அண்ணா என் பேர் ராஜுண்ணா. நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேண்ணா. அதாவது பைலட் ஃபிலிம்னா ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட சீன்ஸ் ஏதாச்சும் நம்ம எடுக்கிறதாண்ணா பைலட் ஃபிலிம்னா. ஓ அப்படிலாம் இருக்குதா என்ன? இருக்குண்ணா. ம். அப்படின்னா கதை உங்கள்கிட்ட சொல்லட்டுமாண்ணா? ம். அண்ணா ஒருத்தன் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் படிப்படியாக மேலே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறான். இதுதான ஸ்டோரி. என்னடா இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறானாமா, படிப்படியாக வளர்ந்து பெரிய கேங்ஸ்டர் ஆகிறான். என்னடா? ஏய் நீங்கள் நம்ம அண்ணன் கதையை படமா எடுங்கடா. டேய் என்னோட கதையா? அதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்டா? எது எது நல்லா இருக்காது? எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏய் நீங்கள் நம்ம அண்ணன் கதையை படமா எடுங்கடா. அண்ணா சொல்லுண்ணா. டேய் என்னன்னு சொல்கிறது? அண்ணா அந்த மார்ட்டினை பற்றி சொல்லுண்ணா. I'm the king of the darkness, villain is in cold. என்ன ப்ரோ கிஷாவா? They make your heart fall. வாட்ச் இருக்காடா? இருக்குண்ணா. எதுக்கு? பாட்டன் ஜப்புன்னு நினச்சியாடா? டைமுக்கு மட்டும் பார்சல் வரல, பீஸ் பீஸ் ஆக்கி பார்சல் ஆக்கிடுவேன். அண்ணா எடுத்தோன்னே இந்த இடத்துக்கு வந்துட்டிங்களா? ம். டேய் பழசெல்லாம் நான் படுத்தி இன்னும் சின்ன பையனாவே மாத்துறானுங்கடா. அண்ணா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கண்ணா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது எனக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்தான். ஹெல்கேட். எப்போ அந்த கேங்கில் சேர்ந்தனோ அப்போவே அவனை போடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டான ஒரு டைம் வந்துச்சு. எல்லா சிங்கத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. கூட்டத்தோட தலைவன் எப்போ தள்ளாடுவானோ மற்ற சிங்கம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வீக்கான தலைவன் இருக்கிற கூட்டத்துக்கு தான் பசி அதிகம். இந்த துப்பாக்கிக்கு தெரியும் இன்னைக்கு இதில் ஒரு உயிர் போக போகுதுன்னு. ஒருத்தன் சாவுங்கிறது அவன் கையில் இல்லை. ஆனால் அவன் சாவு என் கையில். அதை முடித்தா சின்ன பசங்களுக்குள்ள பெரிய இடத்துக்காக சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. தலைவன் போனதுலேருந்து தலையே போன மாதிரி. இனிமேல் நான் தான் இங்கே எல்லாமே. நான் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணும்.
புரியுதா? எல்லாம் சுத்த மூட்டு இருக்கானுங்க, உனக்கு மட்டும் என்னடா அவ்வளோ அதுப்பு? இந்த இடத்துக்கு வரக்கு தாண்டா என் தலைவனே போட்டேன். நீலாம் என்னடா மயிறு? கேங்ஸ்டர் லைஃப்பில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரிலண்ணா. ஏதோ உங்களை பார்க்கணுன்னு இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. இதை நான் அப்படியே டெவலப் பண்ண போகிறேண்ணா. ஏன்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்குதா என்ன? சரிண்ணா, நாங்கள் கிளம்புறோம். ஒரு 1 வீக் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறோண்ணா. எப்போ வேணா வாங்க. கிளம்பலாமா? சரி வரேங்கண்ணா. டேய், மார்ட்டின் பையன் சரியில்லை, டிலே பண்ணிட்டே இருக்கான். என்னன்னு பாரு. சரிண்ணா, நான் என்னென்னு பார்க்குறேண்ணா. அண்ணா வரேண்ணா. அண்ணா வரண்ணா. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? Ja, ich rap von Kalaschnikow, weißes Bilder, Cannabis off. Während dein Arsch gejagt wird in Berlin von Arabidos. Mit Kugelmagazinbox voll, ich lad die AK jetzt scharf. Ich war mit dir damals, als dein kranker Vater verstarb. Keiner war da am Park, dein Charakter ist falsch. Wo waren deine Freunde, Fotze, als dein Karma dich